கல்யாண வீட்டுக்குள்ள போனா ஒரு ஹராமான செயல் நடக்கும் போது அங்க துணை நிக்காத, நின்னா அந்த லிஸ்ட்ல ஒன்னையும் சேர்த்துருவீங்க. அல்ல ஒண்ணு கையால தடு, வாயால தடு, குறைந்த அளவு மனதளவிலாவது வெறுத்து ஒதுங்கு. நீ மனதளவில் வெறுப்பதை இறைவன் கடைசி பட்ச ஈமானாக சொல்லுகிறான். ஆனா ஆலிம்களுக்கு கூட உட்கார்ந்து அவனுக்கு துவா ஓதி 2 பேர் கையெழுத்து, ஒரு வக்கீல், ஜமாத் தலைவர் எல்லாம் போட்டிருக்கான். ஏன்? கியாமத்துக்கான சாட்சிகள், நாளைய நரக நெருப்பின் விறகுகள், நாளைய நரக நெருப்பின் இன்றைய விறகு கட்டைகள் இந்த ஜமாத்து தலைவர்கள், இந்த ஆலிம்கள், உலமாக்கள். யார் இந்த திருட்டு பணத்துக்கு கை ஓதுறவன்? ஒதுக்கணும். ஆலிம்களே, ஹக்கான மூமின்கள் நீங்கள் நல்லதை ஏவ கடமைப்பட்டீர்கள், தீயதை தடுக்க கடமைப்பட்டீர்கள். இதை சொல்லிக்கொண்டே சோத்தை தின்பவன் ஆலிம் அல்ல. சொல்லியதை செயலாக்க வேண்டும், செயல்படுத்தியதை இன்னொருவனுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும். இதை செய்யாதவரை நீங்கள் ஆலிம்கள் இல்லை, ஷைத்தானின் கூட்டத்தில் ஒன்றாகி விடுவீர்கள். சகோதரர்களே, நீ முதல்ல அவனை பள்ளிவாசல்ல ஏத்து மிம்பர்ல மாப்பிளக்காரன அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு, நான் 10 பைசா பெண் வீட்டுல வரதட்சணையா வாங்கல. அவன் சத்தியம் பண்ணட்டும், அப்புறம் உட்காந்து நிக்காவும். இல்லையா வெளியே திருச்சி போயிடும், எங்கே போய் ஓதுட்டான். அதனால வேலை போதா உன் ரிசக்க நிர்மாணிக்க வேண்டியது இறைவன், இந்த பள்ளிவாசல் நிர்வாகி அல்ல. அப்படி பள்ளிவாசல் ஜமாத்துகளில் நீங்கள் சில சட்டங்களை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் கல்யாணத்துக்கு முதல்ல பையனை மேடையில ஏத்து, மேடையில நின்னுகிட்டு அவனை சொல்ல சொல்லு. என்ன? அல்லாஹ் மேல சத்தியம் இட்டு, அல்லாஹ் மேல ஆணையிட்டு பையன் அண்டர் கிரவுண்ட்ல வாங்கியிருந்தாலும் அவனுக்கு என்ன கதின்னு அவனுக்கே தெரியும்.